ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழஞ்சன். சாமியே சரணமையப்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பொங்கலுக்கு அதாவது மகர ஜோதி பார்க்கறதுக்காக நிறைய சாமி வந்துட்டு டிக்கெட் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ஜோதிக்கான டிக்கெட் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆகி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால் சாமிகள் அனைவரும் வேணுன்றவங்க சீக்கிரமாக போயிட்டு ஆன்லைன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. அது எப்படி புக் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சபரிமலை வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பரு இல்லை மெயில் ஐடி, இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓப்பன் ஆனவுடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் விர்ச்சுவல் கியூ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் போக போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஜனவரி 11லேருந்து ஜனவரி 14 வரைக்கும் டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஜனவரி 13 கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரூட்டில் போக போகிறீங்க, எரிமேலி காலகட்டி அந்த வழியாக போகிறீங்களா, வண்டி பெரியார் சத்திரம் புல்மேடு அந்த வழியாக போகிறீங்களா, இல்லை பம்பா மரக்கூட்டம் அந்த வழியாக போகிறீங்களான்னு பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே காலி ஆகிட்டு வருது. அதனால் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 13ஆம் தேதி டிக்கெட்டு 14ஆம் தேதி டிக்கெட்லாம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ 11/12க்கு தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே டைமிங் ஸ்லாட் காட்டுது. 7 to 8, 8 to 9 இந்த மாதிரி டைமிங் ஸ்லாட்டு காட்டுது. நீங்கள் எந்த டைமில் வேணால் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் இருந்தால் போதும். அதனால் டிக்கெட்டை வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பில்கிரிம் கொடுத்துக்கோங்க. அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா 5 டிக்கெட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். உங்களோட ஐடியில் வந்து எத்தனை பேர் வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு 5 பேர்த்துக்காக டிக்கெட் புக் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பில்கிரிமில் கொடுத்துட்டு டிக்கெட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுங்க. ஆல்ரெடி என்னோட ஐடியில் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கறதுனால புக் பண்ண முடியல. அதனால் நான் வேற ஒரு ஐடியிலேருந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அட் அ டைம் 5 பேருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இப்போ டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பில்கிரிம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இங்கே நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஓப்பன் ஆகும்போது ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது திரும்ப கண்டினியூஸாக ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களோட டிக்கெட்டை வந்து புக் ஆகிடுச்சு. புக் ஆனவுடனே இங்கே ரிவ்யூ கேட்கும். ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிக்கெட்டு புக் ஆயிடுச்சு. புக் ஆனவுடனே இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் புக் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். டிக்கெட் எல்லாமே சீக்கிரமாக புக் ஆகிட்டு வருது. அதனால் சாமியை வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதில் வந்துட்டு எப்படி லாகின் பண்ணி உள்ளே போகிறது புக் பண்ணுறதுலாம் போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தரேன். சாமிங்க யூஸ் பண்ணிக்கோங்க.